இது மிகப்பெரிய படம் என்பதை உறுதிப்படுத்துவதைப் போல இருக்கிறது. மிக மிக அழகான மேடை. அண்ணன் திருமாவளவன் அவர்கள், அவரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. பழகுவதற்கு மிகவும் எளிமையானவர், இனிமையானவர், பாசமானவர், அன்பானவர், ஒழுக்கமானவர். அத்தகைய ஒரு மனிதர் இங்கே ஒரு பட விழாவுக்கு வர்றாருன்னா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு தான் வந்தேன். அவர் சும்மா வந்திருக்க மாட்டார், ஏதோ ஒரு மேட்ரு அந்த படத்தில் இருக்கு, அதனால தான் கேட்டு வந்திருக்காரு. சிறப்பான விஷயம். காதலுக்கு ஜாதி, மதம், இனம், மொழி எதுவுமே கிடையாது. அதுதான் காதல். உண்மையான காதலுக்கு இது எதுவுமே இருக்கக்கூடாது. இது ஒரு அரசியல்லையும் சரி, அவர் எடுத்துக்கிட்ட விஷயங்கள்லையும் சரி, தொன்று தொட்டு எதுக்காக போராடிட்டு இருக்காரோ அந்த போராட்டம் இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதில் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி அடைவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மனிதத்தை மனிதமாக நேசிக்க வேண்டும், அவ்வளோதான். அதுலேயே எல்லாமே முடிந்து போகுது. இதில் நான் இவன் நான் அவன், அதில் ஒரு வெங்காயம் கிடையாது. பெரியார் சொன்ன மாதிரி உரிக்க உரிக்க ஒன்றுமே இல்லாமல் போகிறது. கடைசியில் 10 அடி நீளம், இப்போ முதல்ல 10 அடி அகலம் இடம் கொடுத்தாங்க, இப்போ 10 அடி ஆழம் தான் இடம் கொடுக்குறாங்க சில நாடுகளில். 6 அடி ஆழம், அதுக்கு மேலே இடம் கிடையாதுன்றான் புதைக்கிறது கூட. இந்த மனித வாழ்க்கையின் முடிவை நாம் சிந்தித்து பார்த்தால் நாம் வாழுகிற வாழ்க்கைக்கு அர்த்தம் புரிந்துவிடும். அர்த்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கும் அர்த்தம் புரிந்துவிடும். ஆகவே ஒரு அர்த்தத்தை வெளிப்படுத்துகிற ஒரு திரைப்படமாக இந்த படம் உருவாக்கி இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். இந்த ட்ரெய்லரை பார்க்கும் போதே அது உத்தமமான வெளிப்பாடு, அதற்கு வருகிற எதிர்ப்பு, அதுக்கு பின்னால் என்ன நடக்கிறது. அம்பேத்கர் அவர்கள் தொடங்கி அண்ணன் திருமாவளவன் வரையிலும் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களிடம் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். ஒரு திரைப்பட குழுவிலும் சரி, திரைப்பட உலகத்திலும் சரி, திரையரங்குகளிலும் சரி, ஜாதி என்பது இல்லை. ஜாதி இல்லாத ஒரு சமுதாயம் திரை சமுதாயம் என்பதை தலைவர்கள் கூட பேசும்போது அதை குறிப்பிட்டா மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா எங்களுக்குள்ள ஜாதியே கிடையாது. உட்கார்ந்து படம் பார்க்கும்போது என் பக்கத்தில் யார் உட்கார்ந்துருக்கான்னு தெரியாது. ஒரு சிறந்த மனிதனை உருவாக்குவதற்கு உண்டான ஒரு மேடையாகத்தான், ஒரு களமாகத்தான் திரை உலகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது நடந்து கொண்டிருக்கிறது. பல விஷயங்கள்ல பல பெரிய புரட்சிகளை எல்லாம் உருவாக்கி ஒரு மிகப்பெரிய நாட்டிலே ஒரு புரட்சியை உருவாக்கியதே சினிமா தான். ரஷ்யாவில்